ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு, சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல கன்னி லக்னத்த பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, துலா லக்னம். கூட இருக்கிறவங்களே எங்கள வந்து முடிச்சு விட்டாய்ங்க. யார நம்புனனோ அவங்க தான் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில இது பண்ணி விட்டாங்க. பிரச்சனையாயிருச்சு. நான் நம்பி ஒரு விஷயம் சொன்னேன். அது அப்படியே காத்தோட காத்தா போயிருச்சு. யார நம்புனனோ அவங்க தான் பிரச்சனைக்கு ஆளாகுறாங்க, முதுகுல குத்துறாங்கன்னு மாரி சொல்றாங்க. அது எதனால இவங்களுக்கெல்லாம் நடக்குது? இந்த துரோகம், இந்த மாரி விஷயங்கள்லாம்? நல்ல கேள்வி. அதாவது எப்படி மேஷம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடமோ, துலாம் என்பது 7ஆம் இடம். ம். இந்த 7ங்கிறது என்னன்னா, எதிர்ப்புன்னு எடுத்துக்கணும். ம். காலச்சக்கரத்துக்கே எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த துலாம். ம். அவங்களுக்கு 2 8 பாருங்க, காலச்சக்கரத்துக்கு 2 8 தான். அதனால என்ன ஆகும்? பணம் இவங்களுக்கு வசியப்படாது. ம். ஏன்னா விருச்சிக ராசி தானே பணம். ம். ஆமா. அது 8ஆ வருதுல்ல. அப்போ பணம்னு இவர் கேஷியர் போஸ்ட்டுன்னு நான் வைக்கிறேன்னு கை வச்சாருனால அங்கே பிரச்சனை. இது ஒரு கணக்கு. இந்த மாதிரி பணத்தில் இந்த வீக்னஸ் இருக்கிறதுனால மற்றவங்க பயன்படுத்துகிறாங்க. ம். எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, உன்னை தூக்கி விடுறேன், டெவலப் பண்ணி விடுறேன், வளர்ச்சி பண்ணி தர்றேன் அப்படின்னு பேச பேச இவங்களுக்கு அந்த நம்பிக்கிடக்கூடிய ஆசை வார்த்தையை சொல்றாங்க. வந்துடுது. அதற்கு காரணம் என்ன? 5ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது, சதயம். அது காலச்சக்கரத்துக்கு 11. யார்? நண்பர்கள். அப்போ இந்த 5 11 காம்பினேஷன் என்னென்னா, அந்த பிரம்மாண்டமாக இவரை தூக்கி வச்சு பேசணுன்னே உச்சி கொழுந்து போகும். பேச பேச மைண்ட் செட் எல்லாம் ஓடிடும். அப்புறம் அப்படியே விழுந்துடுறது தடாலடியாக. அது காதலாக இருந்தாலும் சரி நம்பிடுவாங்க. இத்தனை பேர் காதலின் பேரை சொல்லி சீட் பண்ணுறாங்க, பணத்தை கறக்குறாங்க. அது மாதிரி நட்பு வட்டாரத்துலேயும் இது பண்ணுவாங்க. அதனால் இந்த நம்பி ஏமாறக்கூடிய விஷயத்தில் நிறைய துலா லக்னக்காரர்களுக்கு ராகு கெட்டு போயிருக்கும். ராகு குரு 8 12 தொடர்பு இருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி 2ஆம் இடம் விருச்சிக ராசியாக வந்ததுனால இவங்களுக்கு பணம் தட்டுப்பாடு இயற்கையிலேயே கொடுக்குது. அது நீங்கள் சொல்கிறத பார்த்தா மாதம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அடுத்த மாதம் அது வரக்கு வசீகரத்தன்மை இல்லை, பணவசியம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறாங்க இவங்க இது எப்படி திடீர்னு இப்போ டெவலப் ஆகுது? யாராவது இந்த மாதிரி பில்டப் கொடுத்தாங்கன்னா அவங்க வழியில் போகிறது. ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்கா? அதனால் குறுக்கு வழியை தேட 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 இவங்க யாரையும் நம்பிடுவாங்க. அவங்க அப்புறம் கடைசியில் முதுகுல குத்தத்தான் செய்வாங்க. 8ஆம் இடம் பாருங்க, துலா லக்னத்துக்கு 8ஆம் இடம் ரிஷபராசி, காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். இங்கே 2 8, இவங்களுக்கு 2 8. அப்போ என்ன ஆகும்? அந்த 8ஆம் இடம் என்பது இவங்க நஷ்டப்படுற பணம். அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களை ஆசை காட்டி காட்டி மோசம் பண்ணுறதுனால, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போகிறோமா, சம்பளம் வாங்கினோமா, வீட்டில் யாராவது பொறுப்பாக ஒப்படைச்சி கணக்கு வழக்கு பார்த்து நிர்வாகம் பண்ணி இவங்க உழைப்பை மட்டும் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்களுடைய குணமே தராசு, கரெக்டாக இருக்கணும். ஆமாம். அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக இருப்பேன் அப்படின்னா அடுத்தவனு நீ நம்புறாள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்ல. அதனால் நிச்சயமாக சிரமம் இருக்குது. அது போக இப்போ பார்த்தீங்கன்னா 2 6 10ன்னு எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தர்றது 2 6 10. இந்த 2ஆம் வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். 6ஆம் வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். 10ஆம் வீட்டில் கடகத்தில் பூசமாக இருக்கார். ஆனால் காலச்சக்கரத்துக்கு இந்த வீடு என்னன்னு பாருங்கள், 4 8 12. ஆனால் இவங்களுக்கு 2 6 10. இவங்களுக்கு 2 6 10ன்னு இவங்க போய் குதிப்பாங்க. நான் தொழிலதிபர் ஆகிறேன், நான் நிறைய சம்பாதிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக குதிப்பாங்க, நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆனால் விதி என்ன சொல்லுது? 4 8 12 அனுபவிக்க சொல்லுது. நீ எவ்வளோ தூரம் பண்ணினாலும் உனக்கு இறுதி முடிவு என்ன? 8 12ங்கிறத வச்சிருக்குது இயற்கை. அப்போ எவ்வளவு நிதானமாக இருக்கணும். இருக்கிறதுலையே நாம் ஒரு மாதிரி பரிதாபத்துக்குரியதாக கூட நம்ம சொல்லலாம் துலா லக்னத்தை பொறுத்தவரை. ஆனால் பாருங்கள், இவங்க ஒரு பொலிட்டிக்கல் வியூலையோ அல்லது பொதுஜன தொடர்புலையோ தியாக மனப்பான்மையிலையோ இருந்தாங்கன்னா புகழ் வந்துடும். காசை தொடாமல் இருக்கிற வேலையை பார்த்தாங்கன்னா புகழ் வந்துடும். ஆனால் இன்னைக்கு இருக்க முடியுமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா சர்வீஸ். பெரிய பெரிய நம்ம தேச தலைவரே துலா லக்னம் தான், மகாத்மா காந்தியை. அதனால் இது என்ன அப்படின்னா, அது பற்றுதலை விடணுங்கிறதுக்கு பக்குவம் வேணும். சிறு வயசில் இந்த ராகு குரு கெட்டு போயிடுச்சுன்னா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுனால தான் அழிஞ்சு போகிறாங்க.
அதிபதியே சுக்கிரனா இருக்காரு. ஆமா. இங்க போய் என்ன பண்றதுங்கய்யா? அதுல இருக்கிற குருவாவது காப்பாற்றணும் இல்லையா? கண்டிப்பா. இப்ப அங்க விசாகம் இருக்கு, ம். 5ஆம் வீட்டுல பூரட்டாதி இருக்கு, ம். 9ஆம் வீட்டுல புனர்பூசம் இருக்கு. இப்ப இந்த குரு வந்து பலமா நின்னாருன்னு வைங்க, அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஸ்ட்ரிக்டா நடக்க சொல்லும். நான் வந்து இப்படித்தான், நான் வந்து அப்பளுக்கு இல்லாதவன், சுத்தமானவன், என்னுடைய பிரின்சிபல் படி தான் நான் நடப்பேன்னு வில் பவரை கொடுத்துரும். அப்புறம் எந்த கிரகமும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் ஜெயிச்சவங்க தான் அவங்கெல்லாம். தேசத் தலைவர் முதல் கொண்டு நிறைய பேர் துலா லக்னத்தில் அந்த காலத்தில் தியாகிகளாக இருந்திருக்காங்க. சிறப்புங்கய்யா. ஐயா இப்போ துலா லக்னம் இதுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா பல முயற்சிகள், பல போராட்டங்கள் சந்திச்சு தான் ஒரு சின்ன வெற்றியை காண முடியுது. இது தொடர் தோல்வியும் வந்து இவங்க மேக்சிமம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. எங்கே போய் வேலை செஞ்சாலும் ஒரு அகலக்காலை வச்சு நம்ம வந்து ஒரு தோல்வியை பார்த்துடுறோம். நிச்சயமா. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் உழைப்பு. ம். அந்த 6ஆம் இடம் வந்து உபயராசியாக போயிடுது. ம். ம். அதனால 12ஆம் இடமும் உபயராசி. இந்த 6, 12 உபயராசி அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சர்வீஸ் மைண்டடாக போகும்போது ஒரு இடத்துல இவங்களால நிற்க முடியறதில்ல, ஒரு ஃபீல்டில் நிற்க முடியறதில்ல, அதுவும் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியறதில்ல. ம். காலச்சக்கரத்துக்கு 6, 12 தான், இவங்களுக்கும் 6, 6 12. அப்போ என்னன்னா சர்வீஸ் அப்படிங்கிறதே நமக்கு கடனோட ஓடும். அப்போ இவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது அது ஒரு பரிகாரம் ஆயிக்குது. கண்காணாத இடத்துல போய் நான் வேலை பார்க்குறேன், குடும்பத்துக்கு பணம் அனுப்புகிறேன், அது மாதிரி போயிட்டோம்னா அது அப்படியே போயிடுது. அதுலேயும் உருப்படியாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்படியே இடம் மாற்றி மாற்றி வெவ்வேறு வேலைகளில் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இயற்கை அமைச்சிருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்களதுல வந்து கலைத்தொழில் சார்ந்த விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ குரு இருக்காரு, ராகு இருக்காரு. இப்போ இன்னைக்கு இருக்கிறது ஐடி ம். கம்பெனி அல்லது மற்றபடி இப்போ கலை சார்ந்த தொழில்கள், சினிமா படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் மற்றும் ஃபினான்ஷியலாக கன்சல்டிங் பண்ணுறவங்க. ம். குருனாலே கன்சல்டிங், Consulting. சட்டத்துறை வல்லுநர்கள், நீதித்துறையில் போய் ஜட்ஜ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி தான் எவ்வளவு தூரம் தன்னுடைய திறமையை கொட்டி நம்மளை நாம எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன் மூலம் ஒரு பதவியை அடைந்தாங்கன்னா இவங்களுக்கு அதுதான். ஐயா பொதுவாக சொல்லுவாங்க 35 வயசுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக எதுக்கு ஐயா சொல்கிறாங்க? பொதுவாக சொல்கிறது வந்து என்னென்னா, இப்போ ஒரு படிக்கும்போது 15, 16 வயசில் தான் நம்ம வந்து ஒரு காலேஜ் லைனுக்கே போகிறாங்க. அப்போ அதில் வந்து ஒரு 4 வருஷ கோர்ஸ் இருக்குது. மறுபடியும் டபுள் டிகிரி போனோம்னா அதுலேயே 10 வருஷம் போயிடுது. ம். ஸோ 25 வயசு வந்து படிப்புலேயே போயிடுது. ம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ணாலும் சிறப்படைய முடியாது, பெரிய ப்ரொமோஷனும் கிடைக்காது. ஸோ அந்த 10 வருஷ எக்ஸ்பீரியன்ஸு ஜென்ரலாக தேவை. 35 வயதுங்கிறது பின் வாழ்க்கைன்னு நம்ம எடுத்துக்கலாம். ம். அதுபோக இந்த லக்னத்தில் இருக்கிற அமைப்புக்கு வந்து அந்த பணம் தர்ற கிரகம் பாருங்க செவ்வாய் கிரகம், 2ஆம் வீடு. 6ஆம் வீடு பாருங்க குரு, 10ஆம் வீடு சந்திரன். இந்த 3 பேருமே நட்பு கிரகங்கள். குரு, சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் வந்து ரொம்ப நட்பு கிரகங்கள். ஸோ இந்த திசைகள் வந்து இவங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதே மாதிரி சனி திசை, புதன் திசையும் நன்மை கொடுக்கும். இப்போ சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், என்னாச்சு 40 வருஷம் ஆயிடுது. அப்போ அந்த 35 ரேஞ்சில் இந்த திசைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த 40 வருஷ காலம் கடைசி காலம் வரைக்கும் பெரிய டெவலப்மெண்ட் வந்துடும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஆறவங்களும் இந்த துலா லக்னத்தில் இருக்காங்க. ம். ஆனால் அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் வலுத்திருக்கணும். சிறப்பு. சனி வந்து அனுஷத்தில் இருக்கணும், ம். அல்லது உத்திரட்டாதியில் இருக்கணும், பூசத்தில் இருக்கணும். அதே மாதிரி புதன் வந்து கேட்டையில் இருக்கணும், ரேவதியில் இருக்கணும், ஆயில்யத்தில் இருக்கணும். அந்த மாதிரி அமைய பெற்று அந்த 35 வயது மேலே யோகம் அடையக்கூடிய ஜாதகங்கள் உண்டு. சிறப்புங்க ஐயா. பொதுவாக ஒரு லக்னத்தில் ஒரு கிரகம் வந்து எப்பவுமே ஃபேவர் பண்ணும். ஸோ அப்படி நம்ம துலா லக்னத்துக்கு எந்த கிரகம் வந்து ஒரு உச்சத்தில் தூக்கி உட்கார வைக்க போகுதுங்க? அதாவது மொத்தத்தில் ஒரு யோகத்தை அனுபவிக்கணும்னா லக்னம் கெடக்கூடாது. ம். சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வருங்கிற மாதிரி லக்னம் கெட்டு போச்சுன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ லக்னம் கிடக்கக்கூடாது அப்படின்னா ராகுவும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அது இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 35 வயசு வரைக்கும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலைன்னா கூட திறமைகளை வளர்த்துக்குவாங்க. ம். அது வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அந்த பொட்டன்ஷியல் வந்து, அதாவது ஒரு ஆளுமை திறன், நிதி கொடுப்பனை அப்படிங்கிறது லக்னத்தை சார்ந்தது. நாம் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் லக்னம். அந்த புள்ளி கரெக்டாக அமைஞ்சிட்டால் அதுக்கப்புறம் 2, 6, 10 உள்ள கிரகங்கள் நல்லா அமையணும். இப்போ சனி கிரகமும் புதன் கிரகமும் தான் இவங்களுக்கு யோக கிரகங்கள்.
அப்போ இவங்க அந்த சனியினுடைய தன்மைகளை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ அனுஷம் அப்படின்னா வாயு பகவான். ம் ஃபேனை போட்டு விட்டு உட்கார்ந்தாலே வேலை செய்யும். அதே மாதிரி அனுஷத்துக்கு வந்து மான் வந்து நமக்கு மிருகமாக இருக்குது. இப்போ பறவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வானம்பாடி. ம் இப்போ இது மாதிரி உத்திரட்டாதின்னா இப்போ அனுஷம்னா மகிழ மரம், உத்திரட்டாதினா வேப்ப மரம், பால் பசு, காமதேனு. அதே மாதிரி பூசம் அப்படின்னா உங்களுக்கு ஆண் ஆடு. இது மாதிரி இப்போ பூசத்தில் தான் குரு பகவானே பிறந்திருக்கார். அப்போ இவங்களுக்கு 10ஆம் இடத்துல அங்கே குரு வேற உச்சமாகிறார். அப்போ அந்த இடம் பூசம் வந்து இந்த மாதிரி 10ஆம் இடத்துக்கு தொடர்பு வரும்போது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டே நல்லா வரும். ஆனால் யாருக்கு வரும் அப்படின்னா, இயற்கை வந்து இவங்களுக்கு இவ்வளவு விரோதங்களை கொடுத்திருந்தாலும் சனியோட நட்சத்திரத்திலையும் புதனோட நட்சத்திரத்திலையும் இருந்தவர்கள் மட்டும்தான் இந்த உயர்வுக்கு தகுதியானவர்கள். அவங்களுக்கு இந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த சனியோ புதனோ 8, 12 தொடர்பு வரக்கூடாது. ரிஷபத்திலேயோ கன்னியிலையோ உட்காரக்கூடாது. இந்த சனி புதன் அப்படி உட்கார்ந்ததுன்னா இவங்க அந்த மாதிரி சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது. அதையும் நம்ம வாங்கிக்கணும். நிச்சயமாக இவங்களுக்கு சனி தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சிறப்புங்கய்யா, அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி. நன்றி.